சக்தி விநாயகர் இந்து வித்யாலயாவும் விவேகம் வி ப்ளஸ் அகாடமியும் இணைந்து நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போவது 10ஆம் வகுப்பு இயல் 2 இலக்கணம் தொகைநிலை தொடர். தொடர்னா என்ன? ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர் என்று அழைக்கப்படும். தொடரில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தொகைநிலை தொடர். தொகைனா என்ன? தொகை என்றால் தொக்கி என்று பொருள். தொக்கி என்றால் மறைந்து என்று பொருள் தரும். ஏதோ ஒரு சொல்லோ உருவோ இரு சொற்களுக்கு இடையே மறைந்து பொருள் தருமையாயின் அது தொகைநிலை தொடர் என்று அழைக்கப்படும். தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். சரியா? முதல்ல வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவுகள் மொத்தம் ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு 6 உண்டு. அந்த வேற்றுமை உருவுகளில் ஏதோ ஒரு வேற்றுமை உருவு 2 சொற்களுக்கு இடையே மறைந்து பொருள் உணர்த்துமையாயின் அது வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. வேற்றுமை உருவுகள் இரு சொற்களுக்கு இடையே மறைந்து பொருள் தருமையாயின் அது வேற்றுமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, நெல்லை சென்றார், கவிதை படித்தான். இதை நம்ம எவ்வாறு விரித்து பொருள் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லைக்கு சென்றார் கூங்கக்கூடிய 4ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு நமக்கு பொருள் உணர்த்துகிறது. கவிதை படித்தான் அப்படிங்கிறதுல கவிதையை படித்தான் 2ஆம் வேற்றுமை உருவு ஐ மறைஞ்சு நமக்கு பொருளை உணர்த்துகிறது. எனவே நெல்லை சென்றார், கவிதை படித்தான் 2ம் வேற்றுமை தொகைக்கு உதாரணம். அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா ஒரு வினையடி, அந்த வினையடிக்கு அடுத்து ஒரு பெயர் சொல். வினையடியை தழுவி நிற்கக்கூடிய ஒரு பெயர் சொல். இடையில அந்த வினையடிக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகளும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நமக்கு ஒரு சொல் போல காட்சி தருமையாயின் அதை என்ன சொல்கிறோம்? வினைத்தொகைன்னு சொல்கிறோம். அப்போ வினைத்தொகை அப்படின்னா முதல்ல ஒரு வினையடி இருக்கும், 2வது ஒரு பெயர் சொல் இருக்கும். 2க்கும் இடையில காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகளும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வந்திருக்கும். அதைத்தான் என்ன சொல்கிறோம்? வினைத்தொகை தொகைன்னு சொல்கிறோம். வினை தொகைக்கு எடுத்துக்காட்டு ஊறுகாய், அடுத்து வீசு தெண்டல். இதை எவ்வாறு நாம் விரித்து பொருள் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு 3 காலத்தையும் காட்டக்கூடிய இடைநிலைகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. எனவே இது வினை தொகை. அதே எனக்கா வீசு தெண்டல் அப்படின்னு பார்த்தோம்னா, வீசிய தெண்டல், வீசுகின்ற தெண்டல், வீசும் தெண்டல் என்று 3 காலத்தையும் நமக்கு என்ன செய்யுது? குறிப்பால் உணர்த்துது. எனவே இது என்னது? வினை தொகைக்கு உதாரணம். அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகை அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பண்பு பெயர் அப்படின்னா என்னது? நிறம், அளவு, சுவை, வடிவம். இந்த 4ல் எதையாவது ஒன்றை உணர்த்தக்கூடியது தான் என்னது? பண்பு பெயர். அந்த பண்பு பெயரை உணர்த்தக்கூடிய ஒரு சொல் அடுத்து ஒரு பெயர் சொல் வரும். அது 2க்கு இடையில பண்பு விகுதியாகிய மை மறைஞ்சு வரும். பண்பு உருபுகளாகிய ஆன ஆகியவும் என்ன செய்யும்? மறைஞ்சு வந்திருக்கும். மறைஞ்சு பொருளை உணர்த்துமையாயின் அது பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, செங்காந்தல், வட்டத்தொட்டி, செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல். அதில் மையங்கக்கூடிய பண்பு விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. செம்மை ஆகிய காந்தல், ஆகியங்கக்கூடிய பண்புருபு மறைஞ்சு வந்திருக்கு. எனவே செங்காந்தல் என்பது பண்பு தொகை. அடுத்தது வட்டத்தொட்டி. வட்டமான தொட்டி, ஆனங்கக்கூடிய பண்புருபு அதில் தொக்கி வந்திருக்கு. எனவே வட்டத்தொட்டியும் என்னதுதான்? பண்பு தொகைக்கு உதாரணம். அடுத்தது உவமை தொகை. உவமை தொகை அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அதாவது ஒரு உவமை, முதல்ல ஒரு உவமை வரும், அடுத்தது என்னது வரும்? ஒரு உவமேயம் வரும். உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில உவம உருபு போன்ற போலங்கக்கூடிய உவம உருபுகள் மறைந்து பொருள் உணர்த்துமையாயின் அது உவமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம், கயல்விழி, மலர்பாதம். கயல் போன்ற விழி. இதில் கயல்ங்கிறது உவமை, விழி அப்படிங்கிறது உவமேயம். 2க்கு இடையில போன்ற அப்படிங்கக்கூடிய உவம உருபு மறைஞ்சு பொருள் உணர்த்துவதால் இது உவமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது மலர் பாதம். மலர் போன்ற பாதம் அப்படின்னு நம்ம விரித்து என்ன செய்ய வேண்டும்? பொருள் கொள்ள வேண்டும். இதில் மலர்ங்கிறது உவமை, பாதம்ங்கிறது உவமேயம். 2க்கு இடையில போன்றங்கக்கூடிய உவம உருபு மறைந்து பொருள் உணர்த்துவதால் மலர்பாதம் என்பது உவமை தொகைக்கு உதாரணம் ஆகும்.
அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகை அப்படிங்கும்போது அதாவது எனது 2 பெயர் சொற்கள் வரும், இடையிலையும் இறுதியிலும் எனது அப்படிங்கக்கூடிய இடைச்சொல் என்ன செஞ்சிருக்கோம், மறைந்து வந்து நமக்கு என்ன செய்யும், பொருளை உணர்த்தும். பொதுவாக இது எதில் மட்டும்தான் வரும் அப்படின்னா அளவு பெயர்களில் மட்டும்தான் வரும். அளவு பெயர் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், எண்ணல், எடுத்தல், நீட்டல், முகத்தல் அப்படிங்கக்கூடிய 4 அளவு பெயர்களில் மட்டுமே உம்மை தொகையானது வரும். உதாரணம் தாய் சேய், இது வந்து எண்ணல் அளவு பெயர். தாயும் சேயும்னு நம்ம விரித்து பொருள் கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பி, இதுவும் எண்ணல் அளவை பெயர் தான். எனது அண்ணனும் தம்பியும் அப்படின்னு நம்ம நீட்டி என்ன செய்ய வேண்டும், பொருள் கொள்ள வேண்டும். அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா மேலே கூறிய வேற்றுமையோ வினையோ பண்போ உவமையோ உண்மையோ இல்லாமல் வேறு சில சொற்கள் 2 சொற்களுக்கு இடையே மறைந்து வந்து பொருள் தருமையாயின் அது அன்மொழி தொகை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம் சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை பாடினார். சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் பாடினார். இதில் அணிந்தவர், உடையவர் அப்படிங்கக்கூடிய சொற்கள் அந்த தொடரில் மறைந்து வந்து பொருள் தருவதால் இது அன்மொழி தொகை என்று அழைக்கப்படுகிறது. இன்று நாம் 10ஆம் வகுப்பு தொகைநிலை தொடர் இலக்கணம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் தொகைநிலை தொடர் இலக்கணம் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.